ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு எஃப்எல் மீடியா. நீங்க பார்த்துருக்கிறது நானும் சீலவர் தான். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஃபிலிம் வேர் ஒன் டைலாக் சேஞ்ச் எவ்ரிதிங். ஸோ அதாவது அந்த படத்தை வந்து அடுத்த கட்டம், அதாவது அந்த படத்தையே மாத்துறது அந்த ஒரு டைலாக் தான். ஸோ அந்த ஒரு டைலாக்குக்கு அவ்வளோ பவர் இருக்கு. ஸோ அந்த மாதிரி படத்தை மாத்தின அந்த டைலாக்ஸ் பத்தி ஒரு 5 படம் இருக்கு. ஸோ அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள். அந்த 5 படத்துல அந்த படத்தை மாத்தின அந்த டைலாக் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் படம் வாரணம் ஆயிரம். டேட்ஸ் லவ்வர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச படம். கௌதம் வாசுமேனன் அவருடைய ஒரு பெஸ்ட் கிரியேஷனே சொல்லலாம் அந்த படத்தை. ஸோ அந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த கதையவே சேஞ்ச் பண்ண டைலாக் இங்க இருக்கிற அமெரிக்கா அப்படின்ற டைலாக். அது வந்து ஒரு ஃபேமஸான டைலாக், இங்க இருக்கிற அமெரிக்கா அப்படின்றது. கிளம்பி போ, தோ இங்க இருக்குடா அமெரிக்கா. ஸோ அந்த பாயிண்ட்க்கு அப்புறம் தான் சூர்யா வந்து தான் லவ்வை தேடி மேகனாவை தேடி போவாரு. ஏன்னா மேகனா வந்து படிப்புக்காக அமெரிக்கா போயிருப்பாரு. இதை பத்தி அவன் வீட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் சூர்யா முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. அவங்க அப்பா சொல்லுவாரு, இங்க இருக்க அமெரிக்கா நீ போ அப்படின்ட்டு. ஸோ அங்கிருந்து தான் இந்த படத்தோட நெக்ஸ்ட் லெவல் அப்கிரேட் ஆகும். ஸோ தேடி போறது, அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி. ஸோ அடுத்து பார்க்க போற படம் வந்து அசுரன். வெற்றிமாறன் ஃபிலிம் மேக்கிங்ல பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அசுரன். இதுதான் பிரச்சனை, இந்த பிரச்சனை தான் தெரியும். பட் இருந்தாலும் ஒரு ஸ்கிரீன் பிளேல ஒரு விறுவிறுப்பை கொடுத்து ஆடியன்ஸ் வந்து லாஸ்ட் சீட்ல உட்கார வச்சு படம் காட்டின ஒரு படம். அந்த படத்தை வந்து டேர்ன் பண்ற டைலாக் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த படத்தை இது வந்து படத்தோட மிடில்லயோ இல்ல ஸ்டார்டிங்லயோ அப்படிலாம் இல்ல, படத்தோட எண்டில வர போற டைலாக். இது வந்து படத்தை மாத்துற டைலாக் இல்ல, மக்களான நம்மள ஆடியன்ஸ மாத்த டைலாக். ஸோ என்னன்னா, தனுஷ் கேரக்டரான அந்த சிவசாமி வந்து ஜெயிலுக்கு போவார். அப்போ வந்து தான் பையன் சிதம்பரத்தை கூப்பிட்டு சொல்லுவாரு, நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்குவானுங்க, பணம் இருந்தா புடுங்கிப்பாங்க, ஆனா படிப்பு மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுக்க முடியாது, படிடா அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ, ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைச்சீன்னா படி. சோ அங்கதான் வந்து அவரோட பையனுக்கே தெரியும் படிப்புக்கு வந்து அப்ப ஒரு வேல்யூ இருக்கு. அவருக்கு மட்டும் இல்ல, படம் பார்த்து இருக்கிற எல்லா ஆடியன்ஸுக்குமே எஜுகேஷனுக்கு வந்து அவ்வளவு வேல்யூ இருக்கு. அது இருந்தா நம்மளால எது வேணாலும் பண்ணலாம். எஜுகேஷன் நம்ம கிட்ட இருந்தா நம்ம ஒரு நல்ல போஸ்டிங்லயோ இல்ல ஒரு நல்ல ஒரு இடத்துலயோ வேலை பார்த்தோம்னா எது வேணா நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு உணர்த்தின தருணம். திஸ் டைலாக் இஸ் நாட் சேஞ்ச் த ஃபிலிம், இட்ஸ் சேஞ்ச் நம்மள மாத்துச்சு. அது அந்த டைலாக் வந்து பர்சனலா அது நம்மள மாத்துச்சு. அப்பேற்பட்ட ஒரு வரி அது. சோ நம்ம அடுத்து பார்க்க போற படம் வந்து சூரரை போற்று. சுதா மேமுக்கு வந்து இந்த படம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு நல்ல ஸ்டோரி, ஒரு நல்ல மோட்டிவேட்டிங் ஃபிலிம், அதுவும் இல்லாம ஒரு பயோபிக் வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்கிரீன் பிளேல வந்து நல்லா ஒர்க் பண்ணி சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. அதுக்காகவே மேம் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு படம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு. ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய டைலாக்ஸ் இருக்கு. நெடுமார் ஃப்ரெண்டு வந்து அழுதுகிட்டே வந்து சொல்றாரு, இது என்னாலதான் ஆச்சு, லாஸ்ட் டைம்ல வந்து புக்கிங் வந்து எல்லாருமே இது பண்ணி சர்வர் இதாயிடுச்சு. ஸோ அதனால நம்ம இது எல்லாருமே நம்ம நம்பினாங்க, நம்ம கூட்டிட்டு போவோம்னு நம்பினாங்க, நம்மளாலதான் இதாயிடுச்சுன்னு அவர் அழுவாரு. ஆனா அங்க வந்து நெடுமாறன் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்றது வந்து அங்க ஒரு டைலாக் வரும், நம்ம ஜெயிச்சிட்டோம்டா மாறா அப்படின்ட்டு. நானுமே அங்க வந்து அவன் ஃப்ரெண்டு இதுல இருந்து தான் இது பண்ணி பேச்சேன், டிக்கெட்ஸ் இல்லாம இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா மத்த 2 ஃபிளைட்டுமே ஃபுல்லா இருக்கும். இது சென்னையில இருந்து கிளம்புற ஃபிளைட் மட்டும் தான் இதா இருக்கும். மக்கள் நம்ம நம்பாம இல்லடா. மதுரையில இருந்து சென்னை பிளைட், விஜயவாடால இருந்து சென்னை பிளைட் ஃபுல் ஆயிடுச்சு. மத்த 2 பிளைட்டும் ஃபுல் ஆயிடுச்சு மச்சா. நாம ஜெயிச்சிட்டோம் மாறா. அதுவுமே ஒரு சேஞ்ச் ஆஃப் த ஃபிலிம் டைலாக் தான். ஸோ சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போற படம் வந்து மாவீரன். மாவீரன் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர்ல எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீன்ல வர டைலாக், லாஸ்ட்ல வந்து எம்எல்ஏ ஆட்கள் எல்லாம் வந்து நாங்க இந்த வீட்டை ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு ஏமாத்திட்டு இருக்கும் போது, நீங்க எல்லாம் வீட்டுக்குள்ள போங்க, இதெல்லாம் இடியாது அப்படின்னு சொல்லும் போது சிவகார்த்திகேயன் கேட்பாரு, நீ தங்குவியாடா அந்த வீட்டுல அப்படின்னு. நீ தங்குவியாடா இந்த வீட்டுல?
அவர் முடியாது நான் ஏன்டா தங்கணும்னு கேட்கும்போது அதுக்கப்புறம் தான் மக்களுக்கே தெரியும். மக்களுக்கே புரியுது. அது வரைக்கும் அந்த மக்களுக்கு புரியாது. இவன் நமக்காக போராடுறான், இது பண்றான்னு. பட் அந்த டயலாக் அப்புறம் அந்த எம்எல்ஏ வந்து நான் ஏன்டா தங்கணும்? உங்க கூட நான் என்ன சாகணுமா? அப்படின்னு எனக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்னு கேட்கும்போது, இவரு வந்து அந்த டயலாக் சொன்னதுக்கு அப்புறம் மக்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ஓகே இந்த வீட்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. அதனால தான் அவன் தங்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி முடியும்போது அந்த பில்டிங் விழுந்துரும். 5வது மூவி பார்த்தீங்கன்னா லவ்வர். லவ்வர் மூவில வந்து எல்லாருமே என்னன்னா, அருண் கரெக்ட்டு. திவ்யா தான் வந்து பொய் சொல்லிட்டு இது போறா அப்படின்னு. பட் அந்த படம் வந்து அருண் சைட்ல இருந்து பார்த்தா அருண் நல்லவரு. திவ்யா சைட்ல இருந்து பார்த்தா திவ்யா நல்லவங்க. பட் இந்த படத்த வந்து சேஞ்ச் பண்ணி ஒரு புரிதலுக்கு வந்த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வந்து பிரேக்கப் ஆகும். ஸோ அப்படி ஆயிடுக்கும்போது செகண்ட் சான்ஸ் அதாவது இதுக்கப்புறம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு திவ்யா இது பண்ணும்போது, அருண் வந்து திவ்யா கிட்ட கேட்பாரு. எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் குடு. நான் என்ன மாத்திக்கிறேன் அப்படின்னு இது பண்ணும்போது, திவ்யா ஒண்ணு சொல்லுவாங்க. அதான் உங்க அம்மாகிட்ட போயிட்டு உங்க அப்பாவுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் குடுக்க சொல்றியா? அப்படின்னு கேட்பாங்க. ப்ளீஸ் அம்மா கிட்ட உங்க அப்பாக்கு இன்னொரு சான்ஸ் தர சொல்வியாரு. அங்கதான் வந்து அருணுக்கே வந்து ரியலைஸ் ஆகும். சோ நம்ம என்ன பண்ணிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு. அவன பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க அம்மாவ அடிக்கிறாங்க. இன்னொரு இது அப்படின்னு ஒரு தாட்ல இருக்கும்போது அவங்க அப்பா கெட்டவரு. எங்க அப்பா இப்படி பண்றாரு, அப்படி பண்றாருன்னு பேசிட்டு இருப்பான். ஆனா அதுதான் அவனே பண்றான்றது அவனுக்கு புரியாது. பட் அவன் வந்து இந்த மாரி சொன்னதுக்கு அப்புறம் தான், அவங்க அம்மா இடத்துல வந்து திவ்யாவையும், அவங்க அப்பா இடத்துல வந்து அருண் இவரையும் வச்சு பார்ப்பாரு. அப்பதான் அவர் ரியலைஸ் ஆவாரு. ஓகே நான் எங்க அப்பா பண்ணத இந்த பொண்ணுக்கு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நிமிஷத்துல இருந்து திவ்யாவ டார்ச்சர் அங்கருந்து டீசென்ட்டா ஒதுங்கிப்பாரு. ஸோ 2 பேரோட பார்ட் வேற வேற ஆகும். ஸோ அவங்கவங்க லைஃப் பியூட்டிஃபுல்லா ஆகும். வண்டர்ஃபுல்லான அந்த மூவிய வந்து சேஞ்ச் பண்ண டைலாக் இது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ மீண்டும் ஒரு நல்ல கன்டென்ட்டோட உங்கள சந்திக்கிறேன். ப்ளீஸ் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.